ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிறைய பேர் இந்த சைவ உணவு சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று நாக்கு ருசி அடக்க முடியாமல், ஏன் இதெல்லாம் உயிர் இல்லையா, செடிக்கெல்லாம் உயிர் இல்லையா, கொடிக்கெல்லாம் உயிர் இல்லையா, இப்படி கேட்பாங்க. இன்னொன்று, உயிர் கொல்லாமல் வாழ முடியுமா, கொசு கடிச்சா என்ன பண்ணுவ, மூட்டைப்பூச்சி கடிச்சா என்ன பண்ணுவ, நீ சாப்பிட்ற வெஜிடேரியன் ஃபுட்டு உன் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை கிருமிகள் அழிக்கப்பட்டு வருது தெரியுமா, இவ்வளோ புத்திசாலித்தனமாக கேட்பாங்க. ஸோ இது அசைவ பிரியர்கள், கூடவே நாஸ்திகர்கள்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த நாக்கு ருசிக்கு அடிமைக்காக இவ்வளோ விஷயம் சொல்கிறது. இது எப்படின்னா, குடிகாரன் சொல்லுவானே, ஏய் தண்ணி அடிக்காதடா கேன்சர் வரும். எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, அவர் அல்பாயுசில் செத்து போயிட்டார் கேன்சரில், நான் பேர் ஒரு நாள் கூட தண்ணி அடிக்காமல் இருந்ததில்லை, எனக்கு இது வரைக்கும் எந்த நோயும் வரலன்னு சொல்லுவானே, அந்த மாதிரி லிஸ்ட் அவங்க. சரி, இது ஒரு புறம் இருந்து இன்னொரு புறம் ஒரு விஷயம் வரும். அது என்னென்னா, சைவ உணவு சாப்பிட்றவங்களே திணறக்கூடிய ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த ஞானத்தை எடுத்தவர்களே கேட்கிற கேள்வி. அதாவது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க, சைவ உணவு சாப்பிட்றாங்க, எல்லாம் ஓகே. கர்மத்தின் விதின்னு ஒன்று வருது. ஒருத்தன் பாவம் செய்தாதான் அவனுக்கு துக்கம் கிடைக்கும். அப்போ ஆடு மாடு மான் இதெல்லாம் என்ன பாவம் செஞ்சது, அதை அடித்து சாப்பிட்றாங்க இல்லையா? சிங்கத்தை சிங்கம் மானை வேட்டையாடுது, அந்த மான் என்ன பாவம் பண்ணிச்சு? ஏன்னா தப்பு பண்ணுறது சிங்கம் தானே, ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது பார்த்தா மானாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். சமீபமாக ராமர் கரிமீன் சாப்பிட்டார், தண்ணி அடித்தார் அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னது பெரும் சர்ச்சையாச்சு. நிறைய பேர் அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் குறிப்பாக எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ ராமரே கரிமீன் சாப்பிட்றாரு, அப்போ ராமநவமிக்கு நம்ம கரிமீன் படைக்கலாமா அப்படின்னா படைக்கக்கூடாது. ஏன்னா பிராமணர்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்குது, பிராமணர்கள் அதை சாப்பிடக்கூடாது, அதை படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நிறுத்திக்காமல், பிராமணர்கள் மட்டும்தான் இதை சாப்பிடக்கூடாது, இந்து மதத்தில் மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது, சூத்திரர்கள் தாராளமாக சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருந்தால் நல்லது, ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு நியமம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எவனுக்காவது புத்தி இருந்தால் அது எப்படா நாங்கள் சாப்பிட்லாம் அப்படி கேட்கணும். எவனும் அப்படி கேட்குறதில்ல. நாங்கள் ஏன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது இப்படி தான் கேட்குறானுங்களே தவிர, அப்போ பிராமணன் மட்டும் வெஜிடேரியன் சாப்பிட்ணும், நாங்கள் மட்டும் விலங்கு அடித்து ஒரு மிருகத்தனமாக விலங்கு அடித்து சாப்பிடும், அந்த மாதிரி நாங்கள் அடித்து சாப்பிடணுமான்னு எவனாவது கேட்குறானா? அப்போ எந்த அளவுக்கு முட்டாளாகி இருக்கிற மனுஷன் யோசிச்சு பாருங்கள். இதில் வேறு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது, அப்படின்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களும் ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கும் பயம், ஏன்னா பிராமணர்களை ஏற்கனவே மட்டம் தட்டிகிட்டு இருக்கனால, இல்லைங்க நான் அப்படி சொல்லுங்க, அதுவும் உணவு தான் இதுவும் உணவு தான், ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சைவ உணவு சாப்பிடும்போது தான் மேல்நிலை அடைய முடியும் அப்படி சொல்கிறார். உடனே ஹிட்லர் கூட தான் சைவம் சாப்பிட்டாரு, அவர் எவ்வளோ மிருக குணமாக இருந்தார், விவேகானந்தர் அசைவம் சாப்பிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி நாக்கு ருசிக்கு அடிமையானது, அந்த நாக்கு ருசி பேச வைக்குது. ஸோ இன்றைக்கி மனிதர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க? நிறைய கொலை நடக்குது, அவங்க என்ன பாவம் பண்ணுறாங்க? ஏன்னா உங்கள் பாஷையில் அவங்க எந்த பாவமே பண்ணலை, அப்படி தானே? நடக்கக்கூடிய கொலைகளுக்கு, ஏன் தற்கொலைகளுக்குமே கூட அதிகப்படியான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கள்ள தொடர்பாகத்தான் இருக்குது, அல்லது காதலாக கூட இருக்கும், காதலுக்காகவும் கொலை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு போலீஸ் நண்பர் சொன்னார், எல்லாம் நடக்கிற கொலை ஃபுல்லாக இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன் நடக்குது அப்படின்றார். ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அவன் செய்த பாவமே காமம் தான். அதை தான் கடவுள் சொல்கிறார், காமம் மகா பாவம்னு. யாராவது கேட்குறாங்களா? அப்போ அந்த ஆடு மாடுகள் மான் இதெல்லாம் காமம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது.
இல்லையா? ஸோ அப்போ அது பாவமாக இருக்கலாம். அந்த பாவத்திற்காக தண்டனை கொடுப்பதற்கு கருவியாக இந்த சிங்கம் புலி இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், கோழியெல்லாம் பூனை பிடிக்கும். கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், டக்குன்னு பிடிச்சிடும். பூனை பிடிக்கும், பாம்பு பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். எல்லா பறவையுமே பிடிக்குது. ஆனால் மயிலை எதுவுமே பிடிக்காது. ஸோ மயில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கொத்திடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மயில் காட்டு மயில் தூய்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மற்றதெல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுது பாருங்கள், மயில் ஜோடியாகவே சுற்றாது. ஆண் மயிலெல்லாம் ஒரு பக்கம் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும், பெண் மயிலெல்லாம் தனியாக ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ளர்ட்டிங்னு சொல்கிறோமே, அந்த பெண் மயிலை மயக்கக்கூடிய விஷயம் எதுவுமே ஆண் மயில் பண்ணாது. ஸோ அதுவே மனிதர்கள் அந்த முட்டையை வச்சு குஞ்சு பறித்து, அதாவது மயிலுடைய முட்டையை வச்சு குஞ்சு பறிக்கிற மயில்கள் காமத்தில் ஈடுபடுதுன்றாங்க. பட் ஜென்ரலாக ஒருவேளை இப்போ மயில்கள் மாறி கூட இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக மயில் காமத்தினால் இனப்பெருக்கம் செய்யாது. அது டான்ஸ் ஆடும். அதோடைய கண்ணிலிருந்து வர உதிரத்தை பெண்மயில், அதாவது ஆண்மயில் கண்ணிலிருந்து வர உதிரத்தை பெண்மயில் கொத்தும், அவ்வளோதான். ஸோ பெண்மயில் அந்த மாதிரி கருத்தரிக்கும். இப்படித்தான் ஆரம்பத்தில் எல்லா ஜீவராசிகளுமே இருந்தது. அதாவது தூய்மையாக தான் எல்லா ஜீவராசிகளும் இனப்பெருக்கம் செய்தது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவி கர்ப்பமடைவாள் 5000 வருடத்திற்கு முன்பு. அப்போ அது பூமி சொர்க்கமாக இருந்தது. அப்போ எந்த விதமான துக்கமும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த விலங்குக்கும் ஏற்படலை. சாட்சி பைபிள் குரானை போய் பாருங்கள். சிங்கமும் பசுவும் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒரே நீரோடையில் நீர் அருந்தும். சாத்தியமா? இப்போ அது காரணம் என்ன? அந்த விலங்குக்கு கூட இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. எப்போ தெரியுமா இதெல்லாம் வர ஆரம்பிக்குது? மனிதனுக்குள்ள முதல் 2500 வருஷம் காமனாக என்னன்னே தெரியாது. மனிதனுக்கும் சரி, யாருக்கும் தெரியாது. ஸோ மனிதன் தானே இருக்கிறதுலே புத்திசாலி, அதில் எந்த டவுட்டும் இல்லை தானே. இல்லையா? 6ஆம் அறிவு படைத்தவன் சொல்கிறோம். அந்த 6ஆம் அறிவு படைத்த மனிதன் 2500 வருடம் கழித்து அவனுடைய மனதில் இந்த காம ஈர்ப்பு வருது. அது காரணம், அதுக்கு முன்னாடி அவனுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும். அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ட்டு தன்னையும் ஆத்மான்னு பிறரையும் ஆத்மான்னு பார்ப்பான். அதனால் உடல் கவர்ச்சியில் அவன் மயங்க மாட்டான், உலக கவர்ச்சியில் மயங்க மாட்டான், புலனின்பத்துக்கு அடிமையாக மாட்டான். எல்லாத்துக்கும் மேலே ஆத்மாவில் கவனம் வைக்கும் பொழுதே அவனுக்கு நிரந்தரமாக ஆனந்தமும் அமைதியும் அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும். இந்த அதிர்வலைகள் தான் மற்ற ஜீவராசிகளையும் அமைதியாக வைத்திருக்கும், தூய்மையாக வைத்திருக்கும். அதனால தான் மற்ற ஜீவராசிகளும் அங்கே மாமிசம் சாப்பிடாது, தாவரத்தை தான் சாப்பிடும். புலி புல்லை தின்னுமா பசிச்சாலும்? இப்போ கேட்குறான் பெரிய புத்திசாலித்தனம், அது புல்லை தான் சாப்பிடுமாங்க. இப்போ கூட யூடியூப்லலாம் அந்த மாதிரி சில வீடியோக்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏன் பூனை, நாய், குரங்கெல்லாம் கூட தாவரத்தை சாப்பிட்றத நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடைசியில் மனிதன் அந்த நிலைக்கு தள்ளப்படுவான். என்னாலலாம் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே முடியாதுன்றவன் புல்லை சாப்பிடுவான்றார் கடவுள். நான்வெஜ் இல்லாமலாம் இறங்காதுன்னு சொல்கிறதுக்கே அங்கே சீனே கிடையாது, அங்கே சாப்பாடே கிடைக்காது உனக்கு. புல்லை அதுக்கான தண்டனை பாருங்கள். புல்லை சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறான். ஸோ அப்படி கட்டாயமாக அவன் வெஜிடேரியனாக ஆக்கப்படுறான். அதேமாரி காமத்தையும் விடுறதுக்கு என்னென்னலாம் கடவுள் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் தண்டனையாக கிடைக்கும் கடைசியில். ஸோ அப்போ மனிதன் காமத்தை எல்லாம் விட்டு இப்போ அதை விடுறதுக்கு வழியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஆத்மான்னு உணருங்கள். பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய அப்பா சிவபரமாத்மா, அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ ஆத்மான்னு சிவபரமாத்மா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும். அந்த சக்தி நிரம்ப நிரம்ப வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும். அந்த சிவனுடைய நினைவிலேயே உங்களுடைய புத்தி மயங்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஆனந்தத்தை அனுபவம் செய்வீங்க. ஸோ அது உங்கள் ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தூண்டுது. அந்த ஆனந்தத்தில் மூழ்க மூழ்க எப்போ கரிமீனை விட்டீங்க, எப்போ காமத்தை விட்டீங்க, எப்போ கோபத்தை விட்டீங்கன்னே தெரியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இறைவனை, உங்களை ஆத்மான்னு இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானமான முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் தினமும்
படியுங்கள். படிக்க படிக்கத்தான் உடல் உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுக்கு உங்களால் வர முடியும். அப்படி ஆத்ம உணர்வில் நீங்கள் நிலை பெற ஆரம்பிக்கும் பொழுது துக்கம் நிரம்பிய இந்த கலியுகம் அழிய ஆரம்பிக்கும். இது அழிந்தால்தான் சத்தியுக சொர்க்கம் வரும். ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கமாக ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ நரகமாக்கிட்டோம். இப்போ மீண்டும் இதை சொர்க்கமாக்குறதுக்கான புதுப்பிக்கும் நிகழ்வு தான் உலக அழிவு. அங்கே எந்த சிங்கமும் எந்த மானையும் சாப்பிடாது, ஆடு மாடை சாப்பிடாது, மனிதனும் சாப்பிட மாட்டான். எல்லாமே தாவரத்தை தான் சாப்பிடுவோம். அந்த தாவரத்திலும் நல்ல கனிகள், சுவைமிக்க கனிகளை சாப்பிடுவான், இலையை சாப்பிட மாட்டான் இல்லையா? மனிதனுடைய நிலை குறைய குறைய தான் கனியை சாப்பிட்டவன் காயை சாப்பிடுகிறான், பிறகு இலையை சாப்பிடுகிறான், அதுக்கப்புறம் தண்டு பகுதியை சாப்பிட்றான், அப்புறம் வேறையும் நோண்டி சாப்பிட்றான், அப்புறம் மிருகத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள் விலங்குகளுக்கும் பொருந்தும். குறிப்பாக மனிதனுக்குள்ள காமம் 2500 வருடம் கழித்து தான் ஆத்மான்றதை மறக்கும் பொழுது வருது. அப்போ தான் மற்ற விலங்குகளுக்கும் காம உணர்வு வருது. அப்போ காம உணர்வு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புத்தி மயங்கும், மந்த நிலையாகும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றான் இல்லையா? கோபமெல்லாம் ஒன்றுமே கிடையாது காமத்துக்கு முன்னாடி, அதை விட பயங்கரமாக மயக்கி வச்சுருக்கும். கஞ்சாலாம் ஒன்றுமே கிடையாது காமத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த காமத்துக்கு அடிமையாவதவன் எவனுமே கிடையாது. இதிலேருந்து வெளியில் வான்னு சொல்கிறதுக்கு எவனும் கிடையாது. அந்த அளவுக்கு புத்திசாலி எவனும் கிடையாது. கடவுள் தான் சொல்கிறார், அது மிகப்பெரிய எதிரி. அதனால தான் நீ எல்லா பாவத்தையும் செஞ்சன்றார். அப்போ உங்கள் புத்தியும் மயங்குது, அதோடைய புத்தியும் மயங்குது. அப்போ இந்த பாவம் செஞ்சதுக்காக என்ன ஆகுதுன்னா, விளைச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. அப்போ குறையும் போது வேறு வழி இல்லாமல் உயிர் வாழ்வதற்காக மனிதனும் சரி விலங்கும் சரி தன்னை விட சின்ன விலங்கை அடித்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஏன்னா அது தண்டனையாக கொடுக்கப்படுது. இன்றைக்கி எஸ்கிமோஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர்டிக் அண்டார்டிக் சர்க்கிளில் வெறும் பனி தான் இருக்கும். அங்கே வாழறவங்க அவங்க அசைவம் மட்டும்தான் சாப்பிடவே முடியும். அந்த சீலுன்ட்டு கடல் பனியாக இருக்கும், அதை ஒரு கடப்பாறை மாதிரி இருக்கும், அது அந்த ஈட்டியால் குத்தி உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற சீலை குத்தி கொன்று அதை தான் சாப்பிடவும் செய்வாங்க. அந்த கொழுப்பை எரித்து தான் அவங்க வீட்டையே கொஞ்சம் அனலாக வச்சுக்குவாங்க. இது மாமிச உணவு சாப்பிட்டதுக்கு தண்டனையாக அவன் அங்கே போய் பிறக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். இங்கே அந்த மாதிரி நிலைமையில் நீ இருக்கிறியா? ஒரு சகோதரர் சொல்கிறார், முஸ்லீம் நாடுகளில் அது பாலைவனம், அவங்க வேறு என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறார். சரி, ஓகே, அது நியாயமாகவே கூட இருக்கட்டும். இப்போ நீ இருக்கிற இடம் பாலைவனம் கிடையாது இல்லை? இந்தியாவில் காய்கறியெல்லாம் விளையுதில்லை. அவன் சபிக்கப்பட்டவன், அங்கே பிறந்திருக்கிறான், ஓகே, அவனுக்கு அதை சாப்பிட்றான்னு கூட வச்சுக்கோங்க. நமக்கு விளையக்கூடிய இடத்துல தானே நம்ம பிறந்திருக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்துதான், பயங்கரமான மழை தொடர்ந்து. அப்போ வீட்டுக்குள்ளே வரக்கூடிய தவக்கலையை சாப்பிடுவாங்களாம், எலி அடித்து சாப்பிடுவாங்களாம். இது பெருமையா? அப்போ இது கடவுள் கொடுத்த தண்டனை. உணவில்லாத பொழுது வேறு வழி இல்லாமல் அவன் சாப்பிட்றான் உயிர் பிழைக்கிறதுக்காக. ஆடு மாடு சாப்பிட்டு ருசி கண்டவனுக்கு நீ இந்த நிலைமை கண்டிப்பாக தள்ளப்படும். சரி, எவ்வளோ நாள் சாப்பிட்ருவ? அதுக்கப்புறம் அதை தான் கடவுள் கடைசியில் புல்லை சாப்பிட்ற நிலைமைக்கு தள்ளி விடுவார். அந்த எல்லாம் குட்டி குட்டி தீவாயிடும். எந்த விலங்கும் உங்கள் பக்கத்தில் இருக்காது. விலங்கே இருந்தால் கூட எத்தனை பேர் விலங்கை கொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குது? ஏதோ கடையில் வெட்டி கொடுக்குறான், சாப்பிட்றீங்க, அவ்வளோதான் இல்லையா? மாடு வந்துருச்சுன்னா நீங்கள் பிடிச்சி வெட்டிடுவீங்களா? இல்லை வெட்டுற வரைக்கும் அதுதான் கம்முன்னு இருக்குமா? ஸோ பாலைவனத்தில் அசைவத்தை சாப்பிட்டா அப்போ அவங்களுக்கு தண்டனை இல்லையா? இருக்குதே, பார்க்குறீங்கள எவ்வளோ நிலநடுக்கம் வருது, அவங்களுக்குள்ளே எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க, எல்லாமே பார்க்குறோம்ல. ஆனால் அந்த துஷ்யந்த் ஸ்ரீதர், ரங்கராஜன் நரசிம்மன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பிராமணர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, மற்றவர்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ பிராமணன்னா உண்மையில் யார்? இதில் இன்னொன்று அந்த காலத்தில் பிராமணர்கள் சாப்பிட்டார்கள். துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிறார், அவர் புரட்சிகரமான ஆன்மீகவாதி. அந்த காலத்தில் சாப்பிட்டார்கள், ராமன் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது ராமன் சாப்பிட்டார், ஏன்னா ராமன்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேதத்தில் படிச்சுட்டு வேதத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த காலத்திலும் பிராமணன் சாப்பிடலை. மேபி இந்த காலத்தில் சாப்பிடலாம், கடந்த காலத்திலலாம் சாப்பிடலை. ஏன்னா அசைவத்துக்கு ஒருத்தன் அடிமை ஆகிட்டானா அதுக்கப்புறம் அவன் மாற வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி அசைவத்துக்கு மாறினவன் திரும்பி சைவத்துக்கு மாறுறான். பார்த்துருக்கீங்களா? தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறத விடுற மாதிரி
கோடியில் ஒருத்தன் விடுவான், அவ்வளோதான். அப்போ ஒரு ஜாதியே அப்படியே விட்டுருச்சா டக்குன்னு அசைவத்தை. பிராமணன் சாப்பிடக்கூடாது, பிராமணன் அசைவம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்றது மட்டும் இல்லை, காமத்தில் கூட ஈடுபடக்கூடாது, தெரியுமா? இவன் காமத்தில் ஈடுபடாமல் எவனாவது இருக்கிறானா? ஆனால் இந்த பிராமணன் எந்த பிராமணன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஜாதி பிராமணனை குறிக்கிற விஷயம் இல்லை, இது வர்ணத்தை குறிக்கிறது. சூத்திரன்றது ஜாதியா? கிடையாது. இவங்க நினச்சிக்கிறாங்க இந்த ஜாதியெல்லாம் சேர்ந்து சூத்திரன் அப்படி நினச்சிக்கிறாங்க, கிடையாது. அது வர்ணம். பிராமணன்றது வர்ணம், இருக்கிறதுல மிக உயர்ந்த வர்ணம். யாரை விட உயர்ந்த வர்ணம் தெரியுமா? கோயிலில் போய் கும்பிடுறமே ராமர் கிருஷ்ணர், அவங்களை விட உயர்ந்தவர்கள். ஸோ ஒரு விதத்தில் இவங்க சொன்னதுக்கே அர்த்தம் அதுதான். ராமர் சாப்பிட்டார், ஆனால் பிராமணன் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ராமரை விட பிராமணன் உயர்ந்தவன் தானே அர்த்தம். ஆனால் அது பிராமண ஜாதியை குறிக்கலை, பிராமண வர்ணத்துடைய நினைவாக அப்படி ஒரு ஜாதி இருக்குது, அவ்வளோதான். அப்போ யார் பிராமணர்கள்? பிறப்பால பிராமணர்கள். அந்த பிறப்பால பிராமணர்களை தான் மற்றவர்கள் எதிர்க்கிறாங்க. இந்த பிராமணர்கள் பிறப்பினால் பிராமணர்கள் கிடையாது. இந்த பிராமணர்கள் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம். அவர்கள் பிராமணர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஜென்ரலாக ஜாதி மாறாது இல்லையா? இது ஜாதி கிடையாது, வர்ணம். வர்ணம் மாறும். ஸோ அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை புரிஞ்சிக்கணும். ஆரம்பத்தில் இந்த பூமி சத்தியுகமாக இருக்கும்போது அத்தனை பேரும் தேவதைகள், அது ஒரு வர்ணம். தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா, அது தேவதா வர்ணம். அது முதல் யுகம், சத்தியுகம். அடுத்த யுகம் திரேத்தா யுகத்தில் அனைவரும் சத்திரியர்கள், அது ஒரு வர்ணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே தேவதையாக இருந்தவர்களே மறுஜன்மம் எடுத்து வரும்போது சத்திரியராக மாறுறாங்க. அதாவது ஆத்மாவின் சக்தி குறையுது, கலைகள் குறையுது, குணம் குறையுது. அதனால் தேவதையாக உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் சத்திரியர் ஆகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே சொர்க்கம்தான், சத்தியுக திரேதயுகம். அடுத்து துவாபர யுக, கலியுகம், நரகம். ஸோ துவாபர யுகத்திற்கு வரும்பொழுது சத்திரியராக இருந்தவர்களே மறுஜன்மம் எடுத்து துவாபர யுகத்தில் நுழையும் பொழுது அவங்க வைஷ்யர்கள் ஆகிறாங்க எல்லாரும். அந்த துவாபர யுகத்திலேருந்து கலியுகத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் சூத்திரர் ஆகிறாங்க. யார்? சத்தியுகத்திலிருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி, திரேதயுகம், எல்லாருமே மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். எல்லாரும் கலியுகத்துக்கு வந்து தான் ஆகணும். அது ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ஸ்ரீ ராமராக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நோ எக்ஸெப்ஷன். எல்லாரும் மறுஜன்மம் எடுத்தே ஆகணும், கடைசியில் வந்தே ஆகணும். இந்த நேரத்தில் தான் கடவுள் வருகிறார். யார் அந்த கடவுள்? யார் பிறப்பிறப்பே எடுக்கலையோ, யார் மனித உடலே எடுக்கலையோ, யாரை பார்க்கவே முடியாதோ அவங்க தான் கடவுள்னு எல்லா மதமும் ஏற்றுக்கும். அந்த டெஃபினேஷனுக்குள்ள அடக்கமானவர் சிவபெருமான் மட்டுமே. சிவபெருமான் எந்த தாய் தந்தைக்கும் பிறந்ததாக எந்த வேதத்திலும் இருக்காது, இறந்ததாக எந்த வேதத்திலும் இருக்காது. எப்போவுமே இருப்பார். பார்வதி தான் இறந்து மறுஜன்மம் எடுத்து சிவனை தேடி வருவாங்களே தவிர சிவன் எப்போவுமே ஒரே மாதிரியே இருப்பார், சதா சிவம். ஆனால் அதில் மனித உடலை காட்டியிருக்கிறாங்க. மனித உடல் அவருக்கு கிடையாது, லிங்க ரூபத்தில் தான் நாம் பூஜை பண்ணுறோம். ஸோ அப்படித்தான், லிங்கம் அளவுக்கு பெருசாக கிடையாது, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிற இல்லையா? ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அப்படின்ற அறிமுகத்தை கொடுப்பதற்காகவே கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிறார், மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் எழுதிய வேதம் இல்லை. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது மனிதர்கள் எழுதிய வேதங்கள் எவ்வளோ காமெடியாக இருக்கும்ன்றது இந்த டிபேட்டில் தெரியுது. ஒருத்தர் ராமர் குடிகாரன்றார், ஒருத்தர் இல்லைன்றாரு. உண்மையிலே குடிகாரா இல்லையா அப்படின்னா, உண்மையிலே ராமாயணம் நிஜத்தில் நடந்ததா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிஜத்தில் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எதுவுமே நடக்கலை. அது நடந்த வரலாற்று புஸ்தகம் அல்ல, நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை ஒரு கதையாக சொல்லப்படுது. எப்போ நடக்க போகுது? கலியுகத்தின் இறுதியில். ராமர் தண்ணி அடித்தாரா இல்லையா? கரிமீன் சாப்பிட்டாரா இல்லையா? இதுக்கான பதில் நீங்கள் தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? இப்போ கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா? கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பெரும்பாலும் இந்த பழக்கத்துக்கெலாம் அடிமையாக தான் இருந்திருப்பீங்க. காமம் இல்லையா, அதுதான் பெரிய அடிமை கரிமீனை விட. ஸோ இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிற இந்த காலத்தில், அதனால்தான் தசரதனுக்கு 1000 மனைவி. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ள தொடர்பு. எங்கே பார்த்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு.
திரௌபதிக்கு 5 புருஷன்றாங்களே, என்ன அர்த்தம்? 5 புருஷன் வச்சுட்டு இருந்தான்னு அர்த்தமா? அந்த காலத்தில் கிடையாது. இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இறைவனின் வழிப்படி நடந்ததினால் அவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான், அந்த காலகட்டத்தை குறிப்பதற்காக திரௌபதிக்கு 5 மனைவி, தசரதனுக்கு 1000 மனைவி, சரி திரௌபதிக்கு 5 புருஷன், ஸோ இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் ராமர் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தது தான் ஆச்சரியம். ஆனால் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி சீதைக்கு கிடையாது. சீதை ராமனுக்கு உண்மையா இல்லை, ராமர் சீதைக்கு உண்மையா இல்லை. ஆனால் நமக்கு கதையை பார்க்கும்போது அப்படி தெரியும். ராமர் சிவனுக்கு உண்மையாக இருக்கிறார், சீதை சிவனுக்கு உண்மையாக இருக்கிறார். அதனால்தான் ஒரு பிரச்சனைன்னு வந்தாலே அவங்க போய் சிவனை கும்பிடுவாங்க. ராமர் ராமேஸ்வரத்தில் வந்து சிவலிங்கம் வச்சு பிரதீட்சை பண்ணார்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இல்லாமல் ராமரே ஒரு தடவை சொல்லுவார், அது நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம், சிவனுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கோ அயோத்தி மக்களுக்கோ எதுவுமே ஆகாது அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து வேதத்தில் மறைக்கப்பட்டுருச்சு. மறைக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? வெளிப்படும் போது இந்த விஷயம் இல்லாமல் வெளிப்பட்டுருச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் எங்கே நடக்குது தெரியுமா? கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. சொர்க்கமாக இருந்த பாரதம் இன்னைக்கு நரகமாக மாறிடுச்சு, இந்த உலகம் அழிந்து மீண்டும் சொர்க்கமாக ஆக போகுது, அதுக்கு உங்கள் குணத்தை மாற்றுங்க. மான் என்ன பாவம் பண்ணிச்சு? அது சிங்கம் சாப்பிடுதே, யோசிக்கிறல்ல, அவ்வளோ கருணைசாலியா நீன்னு? உன்னால தான் அதை அடித்து சாப்பிடுதுன்றார் கடவுள். உனக்குள்ள மிருக குணம் வரல, உனக்குள்ள உடல் உணர்வு வரல, காமம் வரலன்னா மற்ற விலங்குகளுக்கும் வந்திருக்காது, அது ஆனந்தமாக தான் இருந்திருக்கும். அப்போ அதை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது. யார்கிட்ட பேசுகிறார்? யார்கிட்ட பேசுகிறாரோ அவர்கிட்ட பேசுகிறார். ஏன் யார்கிட்ட பேசுகிறாரோன்னு சொல்கிறோம்? எல்லாரும் எங்கே கேட்குறாங்க கடவுள் சொல்கிறத? எல்லாம் நாஸ்திகம் பேசிட்டு அலையிறது, அல்லது சாமியார்கள் பின்னாடி அலையிறது, அல்லது வேதவாசம் இதை படிச்சுட்டு இருக்கிறவங்கள அவங்க பின்னாடி அலையிறது. கடவுள் இங்கே நேரடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறார். எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா மதக்காரங்களும் வந்து கேட்கலாம், ஆனால் இதை யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்? காமத்தை விடணுமே, ஐயோ நம்மளால முடியாதுப்பா, காமம் விட்டால் செத்து போயிட இருப்பில் இருக்குது, ஐயோ கருமீனை விடணுமா, என்னது பூண்டு வெங்காயத்தை விடணுமா? சொர்க்கத்தில் இந்த குணம் இருக்காது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய குணத்தை இங்கே எடுத்துகிட்டு வர்றார். அதுக்கான சக்தி இப்போ இல்லையே, வெளி உலகத்தில் மயங்கி இருக்கே. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்காக தான் இந்த சக்தியில் எப்பவுமே நிரம்பி இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவர் பிறப்பிறப்பே எடுத்தது கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்திருந்தாதானா அவரும் இந்த இச்சைக்கெல்லாம் அடிமை ஆகிறதுக்கு? அவர் பிறக்கவே இல்லை. உடல் உணர்வு எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அவரை மாதிரி அவருக்கு ஈக்குவலாக நம்மளை ஆக்குறார். நீயும் அழிவற்ற ஆத்மானு உணரு, ஆரம்பத்தில் நீ அப்படி தான் இருந்த, அதனால்தான் இந்த பூமி சொர்க்கம் அளவற்ற செல்வம் நிரம்பியதாக இருந்துச்சு, தங்க செங்கற்கள் கட்டப்பட்ட மாட மாளிகையில் நீ குடியிருந்த, இயற்கையெல்லாம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு, அளவுக்கு மீறிய தானியங்கள், உணவுகள், ஃபஸ்ட் கிளாஸான உணவுகள். அதுவும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம், உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் எடுத்திங்கன்னா அந்த மாம்பழத்தின் சுவையில் கோடியில் ஒரு பங்கு கூட இங்கே இருக்கக்கூடிய மாம்பழத்துக்கு இருக்காது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர், ஒரு மல்லிகை எடுத்துக்கிறீங்கன்னா அதோடைய வாசனையில் கோடியில் ஒரு பங்கு கூட இங்கே இருக்கக்கூடிய மல்லிகைக்கு கிடையாது. ஆனால் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது மல்லிகை பூ அடித்த வாசனை இப்போ அடிக்குதா? இந்த ஒரு 30-40 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்குறோம்ல. 5000 வருஷம் முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அது மீண்டும் வரப்போகுது. அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. உடல்னு நினச்சி தான் காமம் கோபத்தெல்லாம் விழுந்தீங்க 2500 வருஷம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக எல்லா காரியமும் செய்யுதுன்ற உணர்வு இருக்கிறதுனால சதா ஆனந்தமாக இருந்த, திருப்தியாக இருந்தால், யாருக்கும் நீ துக்கம் கொடுக்கல. பேராசை, பொறாமை, சுயநலம் எதுவுமே இல்லை. சதா ஆனந்தம். உன்னை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கும், கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் உனக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் அப்படி இருந்த நீ தான் இன்றைக்கி மறுஜென்மம் எடுத்து சூத்ரனாக மாறிட்ட. இப்போ நீ மீண்டும் தேவதை ஆகணும். தேவதை ஆகிறதுக்கு முன்னாடி தேவதையை விட உயர்ந்த பிராமணன் ஆகணும். எப்படி ஆகிறது? கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கும் அனைவரும் பிராமணர்களே. இது வர்ணம். பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவன் தான் பிராமணன்னு வேதத்தில் இருக்கும், உபநிடதத்தில் இருக்கும். கலியுக பிராமணர்கள் என்ன பிரம்மா வாய் வழியாக குதிச்சு வந்தாங்க? அப்போ பிரம்மா வாய் வழியாக சொல்லப்படுற ஞானத்தை கேட்குறோம் நாம். பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் ஞானத்தை கொடுக்குறார், பிரம்மா கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கணும். பிரம்மா மட்டும்தான் இந்து தெய்வத்திலேயே தாடி வச்சிருப்பார், வயசான தாத்தாவாக இருப்பார்.
சொர்க்கத்தில் வாழ்ந்த எந்த தேவதையும் 150 வருடம் வாழ்ந்தாலும் வயோதிக தோற்றம் வராது. தாடி மீசையெல்லாம் அங்கே முளைக்காது. எந்த சாமிக்காவது மீசை தாடி இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா இந்த கலியுகத்தை சார்ந்தவர். கலியுகத்தை சார்ந்த ஒரு மனிதன் உடலில் சிவன் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானம்தான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக முரளின் கிடைக்குது. ஸோ அதை தினம் தினம் படிக்கணும். அதோடைய சாரம் உங்கள் ஆத்மானு வந்து சிவ பரமாத்மாவை நினைக்க நினைக்க புலனின்பத்திலேருந்து உங்களுடைய புத்தி விலகுது பாருங்கள். உங்களுடைய புத்தி விலக இந்த உலகம் அழிவுக்கு போகுது. ஏன்னா இந்த உலகம் வந்து அந்த அளவுக்கு மற்றதுக்கு அடிமை ஆகிடுறாங்க. வலுக்கட்டாயமாக தான் உங்களை வந்து கரிமீன் காமத்தையெல்லாம் விட வைக்கிறார் கடைசியில் கடவுள். பட் தானாக அவங்களுக்கு சக்தி வரலை. ஸோ அதனால் அதை அழிச்சிட்டு இதே பூமியை சொர்க்கமாக மாற்றுறார். அப்போ நம்ம மறுபடியும் சொர்க்கத்தில் பிறப்போம். ஆனால் சொர்க்கத்தில் தேவதையாக பிறப்பதற்கான ட்ரைனிங் இப்போ பிராமணர்களாக இருந்து நாம் ட்ரைனிங் எடுக்கிறோம். இறைவனுடைய ஞானத்தை நடைமுறைப்படுத்துகிறோம், இறைவன் முரளியில் சொன்னதை. ஸோ அப்போ ராமருடைய ஒய்ஃபை வந்து ராவணன் கடத்திட்டு போகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கம்சனெல்லாம் போய் கொலை பண்ணலை. ஏன்னா அது சொர்க்கம். அந்த மாதிரி மனிதர் விலங்கே அங்கே இன்னொன்று கொல்லாதுன்னும் பொழுது மனிதன் அந்த மாதிரி குணம் படைத்தவன் இருப்பானா? அதெல்லாம் அங்கே நடந்தது கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் சொர்க்கத்தில், அமைதியாக ஆட்சி செஞ்சார். ஸ்ரீகிருஷ்ணர் திருமணம் செய்த பிறகு அவருடைய பேர் நாராயணன் ஆகுது, ராதையுடைய பேர் லக்ஷ்மி ஆகுது. அது ஒரு வம்சமே வரும். ஒருத்தர் மட்டும் கிடையாது. நாராயணன், முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன், மூணாம் நாராயணன்ட்டு 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ண 8 வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். அஷ்டலக்ஷ்மின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அஷ்டநாராயணன் கேள்விப்பட்டது இல்லையே. நம்ம புத்தி அதை யோசிக்கல பாருங்கள். அதேமாதிரி திரேதாயுகத்தில் 12 ராமர் சீதை இருப்பாங்க. எந்த சீதையும் ராவணன் கடத்திட்டு போக மாட்டாங்க. ராவணனுக்கே வேலை கிடையாது. ராவணன் யார் தெரியுமா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணனை தவிர ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலை தூக்கிட்டுலாம் எவனும் நடக்கலை. அப்போ அங்கே ராமாயணத்தில் காட்டப்பட்ட விஷயங்கள், மகாபாரதத்தில் காட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதை குறிக்குது? இந்த கலியுகத்தின் இறுதியில் இறைவனுடைய ஞானத்தை எடுத்த பிறகு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த அரக்க குணத்தை அழிக்கிறதை, இந்த அரக்க குணத்தை அரக்கர்களாக தனியாக வெளியாக இருந்து அவங்கள நம்ம அழிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ ராமர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அழிக்கிறத தான் ராமர் வெளியில் இருக்கக்கூடிய அரக்கர்களை அழிக்கிறதா காட்டிட்டாங்க. இதில் வேறு ஒரு சூத்ரன் அவர் கொண்டுட்டார், அதனால் அவர் வந்து சனாதனி, அவங்கள எதிர்க்கிறோம். ராமரே சூத்ரர் தான். ராமாயணத்தில் சொல்லப்பட்ட ராமர் சூத்ரர். ராமர் திரேதாயுகத்தில் இருக்கிற சத்திரியர், அது வேறு விஷயம். அங்கே இது நடக்கலை, இங்கே நடக்குது. தனக்குள்ளே இருக்கக்கூடிய சூத்ர குணத்தை அவர் அழிக்கிறார். சூத்ர குணம் தான் அந்த கரிமீன் சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, பெண்களோட லூட்டி அடிக்கிறது, இதெல்லாம் அவர் பண்ணதாக வேதத்தில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருந்துருந்துச்சுன்னா அது கரெக்ட், அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிறவங்க கடவுளுடைய வழிப்படி மாறி அனைத்தையும் விடுறார் இல்லையா? சீதையை கடத்திட்டு போனதுக்கப்புறம் இனிமேல்ட்டு நான் மாமிசத்தை சாப்பிட மாட்டேன்னு குகன் கிட்ட அவர் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? சிவனுடைய வழியை ஃபாலோ பண்ணுறார். அப்போ சிவனுடைய வழியை அவர் மீறுகிறார் என்பது தான் சிவதனுசை எடுத்து அவர் உடைச்சிடுறாருன்னு காட்டுறது இல்லையா? சிவனுடைய வழியை மீறுகிறார் திருமணம் செஞ்சு காமத்தில் ஈடுபடுறதுனால. அப்போ அந்த காமத்திலிருந்து அவர் விடுபடுறார் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அவரை வந்து அக்னி பரீட்சை சீதைக்கு வைக்கிறாங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காம உணர்வு நீங்கிடுச்சு. இப்போ காம உணர்வு நீங்கிடுச்சுன்னா மீதி யார்? அவங்க சகோதரன் சகோதரி தான். அப்புறம் வேற ஒரு காரணத்தை கொடுத்து மறுபடியும் அவங்கள வந்து காட்டுக்கு அனுப்புறதா காட்டுறதுடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ அவங்க சகோதரர்களாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆத்மா பாய் பாயின்னு ஒரு கடவுள் இல்லையா? உடம்பு தான் ஆண் பெண், ஆத்மா வந்து எல்லா ஆத்மாவும் ஆண் தான். அதாவது கடவுளுடைய சொத்து அடையிறதுக்கு எல்லா ஆத்மாவுக்கும் உரிமை இருக்கிறதுன்றதுனால. இப்போ மனைவியை அவர் சகோதரனாக பார்த்தார் அப்படிங்கிறதுக்காகத்தான் சகோதரனோடு அவர் இருக்கிறார், லக்ஷ்மணனோடு. காட்டுக்கும் லக்ஷ்மணனோடு தான் போகிறாரு, கவனிச்சிங்களா? அப்போ மனைவியை சகோதரனாக மாற்றக்கூடிய போராட்டம் தான் அங்கே நடக்குது. அதில் ஜெயிச்சிடுறாங்க. ஒரு தடவை பார்த்திங்கன்னா பாம்பு வச்சு ஒரு பானம் விடுவான் ராவணனுடைய பையன். அது பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வந்து ராமரையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து பிணைச்சி அவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி மயங்கி விழுந்து கிடப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் காமம் இல்லையா? சகோதர உணர்வில் இருக்கும்பொழுதும் அந்த மனைவி ஈர்ப்பு, பெண்ணுன்ற ஈர்ப்பு வருது. அதை முற்றிலுமாக வெல்கிறார். அதுதான் சீதையை மறுபடியும் 2வது தடவை காட்டுக்கு அனுப்புறது. சரி, சகோதரனாக இருந்தாலும் பற்று இருக்கும்ல, காமத்தை வென்றாலும். அப்போ அதையும் வெல்லணும். அதுதான் கடைசியில் லக்ஷ்மணனையும் அவர் துரத்திடுவார். இப்போ பற்றையும் வென்றுட்டாரா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி பெற்றவர். அதுதான் சராய நதியில் குளிக்கும்போது அப்படியே சொர்க்கத்துக்கு போனதாக காட்டுறாங்க.
இதை புரிஞ்சிக்க தெரியாத சில முட்டாள்கள் அவர் போய் குளத்தில் போய் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கலியுகத்தில் அப்படி தானே தோணும் இல்லையா? தண்ணியில் போய் அதுலேயும் அப்படி தானே காட்டி இருக்கிறாங்க. சரி, இறந்து போயிட்டார் போல இருக்கு, அப்படி இறந்து தான் போக முடியும் இல்லையா? ஆத்மா சொர்க்கத்தில் வேற உடல் எடுக்கும். இங்கேருந்து இந்த உடலை விட்டு ஆத்மா பிரிந்தால்தான் சொர்க்கத்தில் போய் தேவதை உடலை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவருடைய குணத்தை மாற்றிக்கொண்டார் என்பது தான் ராமாயணம், அதுதான் மகாபாரதம். பாண்டவர்கள் வனவாசம் போகும்பொழுது பாண்டவர்கள் கூடாரத்துக்கு பக்கத்தில் துரியோதனன் கூடாரத்தை போட்டு நல்லா கறிமீன் சமைச்சிட்டு பொண்ணுங்களை வச்சுட்டு இப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். பீமனுக்கு கோபம் வரும். ஏய், நாங்கள் சாப்பிடாத கறியான்ட்டு டென்ஷன் ஆகும். தர்மர் அமைதியாக இருந்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் கறிமீன் சாப்பிட்ருக்குறாங்க இல்லையா? அப்போ சாப்பிட்டவர்கள் இறைவனுடைய வழிப்படி நடந்து அதை விடுறாங்கன்னு அர்த்தம். காட்டில் வாழ்ந்தாலும் அவங்க சாப்பிடலன்னு அர்த்தம். அதனால தானே எங்களை அவன் வெறுப்பேற்றுறதுக்காக பக்கத்தில் சாப்பிட்றான்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு அவன் எனக்கு வெறுப்பேற்றுறான் தானே அர்த்தம். ஸோ அப்போ இறைவனுடைய வழிப்படி வந்து அவர்கள் தங்களை எப்படி மாற்றிக்கொள்கிறார்கள். தர்மர் எப்படி எல்லாத்தையும் காமத்தை வெல்றாரு, பற்றை வெல்றாரு. தன்னுடைய சகோதரர்கள் தண்ணி குடிக்க போய் எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. ஒவ்வொரு சகோதரனும் வந்து பார்த்து எவன்டா என் தம்பியை கொண்டான்ட்டு அப்படியே கொலவெறியில் இருக்கிறானுங்க. ஆனால் தர்மர் அமைதியாக இருக்கிறார். அமைதியாக தண்ணி தாகம் வேறு, தாகத்தில் வேறு கோபம் வரும் இல்லையா? பசி தாகத்தில் பயங்கர கோபம் வரும். அதில் தான் எல்லாம் கத்துவானுங்க, அந்த குலத்தின் தேவன் கொன்னுடுவான். அதேமாதிரி தர்மர் வரும்போது உன் தம்பிங்களாம் நான் தான் கொன்னேன்னு தெரிஞ்சாலே எவ்வளோ கோபம் வரும். அவர் பாட்டுக்கு அமைதியாக நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லாதனால தான் அவங்கள கொண்டு போட்டேன், நீயும் அதே மாதிரி பண்ணனா உன்னையும் கொண்டுடுவேன். உடனே அந்த தண்ணி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இதை சொன்ன உடனே அப்படியே தண்ணி கீழே போட்டுட்டு கையை கூப்பி வணங்கி, நீங்கள் கேள்வி கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். எப்படி இது சொல்ல முடியும்? அப்போ பற்று இல்லை சகோதரர்கள் மேலே இல்லையா? கடைசி வரைக்கும் இதுதான் அது போதிக்கிறது. கடைசியில் இமயமலையை நோக்கி போகும்போது ஒவ்வொரு சகோதரர்களாக இறக்குறாங்கன்றதை பீமன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு கேள்வியாக கேட்பான், ஏன் அவங்க இறந்தாங்க? அர்ஜுனனுக்கு தன்னுடைய ஞானத்தின் மீது அழகின் மீது கர்வம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காரணத்தை சொல்லுவாரே தவிர திரும்பி பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். ஏன்னா இது சொர்க்கத்தை நோக்கிய பயணம். இங்கே நரகம் இப்படி தான் இருக்கும். இங்கே எல்லாம் துக்கம் நடக்க தான் செய்யும். ஆடு மாடு மானு இதை வந்து மனிதனும் சாப்பிடுவான், விலங்கும் சாப்பிடுவான், எல்லாம் இருக்கும். இவர்களை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிறியா? அது உன் கையில் தான் இருக்குதுன்றார். இந்த பூமியை சொர்க்கமாக்கிடு, அங்கே எந்த மானும் கொல்லப்படாது, எந்த கற்பழிப்பும் நடக்காது. ஸோ அது உன் கையில் இருக்குது, நீ ஆகணும். இது பிராமணனுடைய கடமைன்றார். இந்த பிராமணன் தான் காமத்தை விடணும், கரிமீனை விடணும் அப்படின்னு வர்ணத்திற்கு சொன்னது. ஒருவேளை வேதத்தில் காமத்தை விடணும்னு போட்டிருக்கா என்னன்னு தெரியல, அவங்க மறைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் காம மகாசத்திரன் கீதையில் இருக்குமே தெளிவா. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? மனைவியை தவிர மற்றவளோட, அதனால் ஒரு 40 வயசுக்கு மேலே காமத்தை விட்டுருங்க அப்படின்னு இஸ்கான் குரூப்பில் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமாவது விடணும்னு நினைக்கிறாங்களேன்றது சந்தோஷமான விஷயந்தான். மற்றவர்கள் அதுவும் சொல்கிறது இல்லையே. ஸோ அப்போ ஆத்மான்ற சீதையை தான் ராவணன் கடத்திட்டான். அதாவது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாயிட்டிங்கன்னா கடத்திட்டான்னு அர்த்தம். இப்போ அதை மீட்பதற்காக ராமராகிய சிவன் வந்திருக்கிறார். அவருடைய வழிப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிது. ஸோ அப்போ உங்களுடைய கதை தான் ராமாயணம் மகாபாரதம். இப்போ சொல்லுங்கள், ராமராகிய நீங்கள் கரிமீன் சாப்பிட்டீங்களா? ஒரு காலத்தில் தண்ணி அடிச்சிங்களா? காமத்தில் இருந்தீங்களா? பெரும்பான்மையானவர்களுக்கு அது ஆமாம் தான் இருக்கும். எல்லாருக்குமே ஏதோ ஒன்றுத்துலையாச்சும் ஆமான்னு இருக்கும். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்ட பிறகு உங்களை மாற்றிக்கிறீங்களே, இதுதான் ராமாயணம். இந்த உண்மையை தெரியாமல், அதாவது நாஸ்திகன் கூட இதை பற்றி பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னடா ஒன்றுமே புரியலன்ட்டு போயிடுவான். ஆனால் இந்த ஆன்மீகத்தை போதிக்கிறான்னு சொல்லிட்டு கொடுமையாக இருக்கும் அவங்க பேசுகிறத பார்க்கும்பொழுது. ஏன்னா அவங்க பேசுகிறத கேட்டாலே மற்றவன் நாஸ்திகனுக்கு போயிடுவான். ஸோ அதனால் அவன் செய்த கர்மத்தின் விதிப்படி பிச்சை எடுக்கிறான். அவனை பார்க்கும்போது உங்களுக்கு கருணை வரலையா? சின்ன குழந்தை கற்பழிக்கப்படுறாளே, அப்போ கருணை வரலையா? இல்லையா? அனாதையாக ரோட்டில் பிஞ்சு குழந்தை இருக்குதே, கருணை வரலையா? ஆனால் உங்களால் மாற்ற முடியும். உலகத்தையே சொர்க்கமாக மாற்றிட்டா அப்போ அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? உலகத்தையே தியாகம் பண்ணணும். உலகத்தில் எதிலும் கவனம் செலுத்தாமல் ஒரு இறைவனுடைய நினைவில் மட்டும் இருங்க. இதுதான் உண்மையான கருணை. கடவுள் ஏற்றத்தாழ்வு பார்க்கல இல்லையா? கடவுள் வந்து எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கார். அதனால தான் அவர் கடவுளாக இருக்கார். அவருக்கு சமமாக நம்மளை மாற்றுறார், அந்த ஞானத்தை கொடுக்கிறார்.
அப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் இறைவன் நினைவிலே இருந்தீங்கன்னா நீங்கள் அனுபவிக்கிற அதே அமைதியின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் போகும். உலகம் அழியும் போது அந்த அமைதி தான் எல்லாருக்கும் தேவைப்படும், காசு தேவைப்படாது. இல்லை, தன் கண் முன்னாடி தன்னுடைய குடும்பத்தினர் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் துடிப்பாங்க பாருங்கள், குத்துயிரும் கொலவுயிருமா. அந்த நேரம் அவனுக்கு அமைதியை கொடுத்து முக்தியை நீங்கள் தான் கொடுத்து அனுப்புவீங்க. இப்போ இந்த ஞானத்தை உதாசீனப்படுத்துகிறவனு கூட கடைசி நேரத்தில் ஞாபகம் வரும், ஆனால் இறைவனை நினைக்க முடியாது. ஏன்னா அமைதியாக இருக்கும்போதே அவன் பயிற்சி பண்ணியிருந்தா தானே அப்போ நினைக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் கொடுக்குற அமைதியின் சக்தியில் அவன் மனம் அமைதியாகி ஒரு வினாடி நினைக்கும் போது டக்குன்னு அவனுடைய ஆத்மா பிரிஞ்சு கடவுள்கிட்ட போயிடும். ஸோ அப்படி அனைவருக்கும் முக்தியை கடவுள் நம்ம மூலமாக கொடுக்குறார், இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ அப்படிப்பட்ட சேவையை செய்பவர்களுக்குத்தான் தெருவுக்கு தெரு மாரியம்மன் கோயில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா எப்படி ஒரு மனைவி கணவனையே நினச்சிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி சிவபெருமானையே கணவனாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு கிடைக்குது அந்த சக்தி. ஸோ அதனால் ஏன் இங்கே இப்படி நடக்குது, ஏன் இங்கே விபச்சாரம் நடக்குது, எல்லாத்தையும் உன்னால் மாற்ற முடியும் போது நீ பண்ணணும்ல. உனக்கு கருணை இருக்குது இல்லை, அவன் பாவம் செய்கிறான், ஓகே, அவங்க சொல்கிறாங்க இல்லையா பிராமணர் மட்டும் கரிமீன் சாப்பிடக்கூடாது, சரி, மற்றவனுக்கு அதை விடக்கூடிய சக்தி இல்லை, இறைவனை நினைக்கக்கூட அவனுக்கு சக்தி இல்லையே, புத்தியும் இல்லையே. அப்போ நீ பவர்ஃபுல்லாக ஆகி அவன் கஷ்டத்தின் உச்சத்தில் தான் நீ சொல்கிறத கேட்பான். அதனால தான் உலக அழிவு நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவன் பேயாக அலையும் பொழுது நீ சொல்கிறது அவனுக்கு தேவவாக்காக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு இருக்கும், அவ்வளோ பயமாக இருக்கும் உலகம். கரண்ட் இருக்காது, நெட்டு இருக்காது, எதுவும் இருக்காது. யோசிச்சு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிரளயம், நிலநடுக்கம், திரும்புகிற பக்கம்லாம் நீ பேயாவே அலைஞ்சாலும் பயப்பட தான் செய்வேன், ஏன்னா உடல் உணர்வில் தான் இருப்பேன். அப்போ இங்கேருந்து தப்பிச்சா போதும்ன்ட்டு மற்ற ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா வரும். அப்போ அந்த ஒரு உடம்புக்காரன் இருக்கிறான், அவன் இந்த ஞானத்தை கேட்கும்போது மற்றவர்கள் அத்தனை பேரும் கேட்டே ஆகணும். அப்படி வலுக்கட்டாயமாக ஞானத்தை கொடுத்த பிறகு இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சு தான் நீ மேலே போகணுன்னு ஆசைப்படுறியா? இப்போவே இந்த முயற்சி பண்ணனா இந்த மாதிரி எந்த துக்கத்திலையும் நீ சிக்காமல் இருப்ப. ஏன்னா பாவம் இருந்தால் தான் தண்டனை கிடைக்கும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கான வழி தான் இறைவன் நினைவிலே இருந்திருந்து அந்த குணத்தை நீ அழிச்சிட்டேன்னா பாவத்தை அழிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆனால் அந்த பாவத்தை தூண்டக்கூடிய குணம் வந்துக்கிட்டே இருக்கும் உன்னை நோக்கி. ராமரை நோக்கி வந்துச்சுல்ல சூர்பனகை, மூக்க அறுத்து அனுப்பிச்சார் இல்லை, லக்ஷ்மணன் மூக்க இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா காமத்திற்கு லக்ஷ்மணனும் அடிமையாகலை, ராமரும், அதாவது கரெக்டாக சொல்லணும், சீதையும் அடிமையாகலை, ராமரும் அடிமையாகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த நிலையை நீங்கள் அடையணும். அந்த நிலையை அடைந்த பிறகு தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நாம் இப்போ என்ன தான் கடவுள் வந்துட்டார், ஞானத்தை எடுங்க சொர்க்கம் வரப்போகுதுன்னு சொன்னாலும் கும்பகர்ண உறக்கம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. கும்பகர்ணன் யுத்த மைதானத்திலே தூங்கினதாக காட்டினாங்களே, அது யார்? நம்ம மக்களை தான் குறிக்குது. ஸோ அவங்கள எழுப்புகிறோம். ஸோ கடைசி நேரத்தில் ஏந்திரிப்பாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை இல்லையா. அந்த நேரம் கடைசி ஒரு வினாடி இறைவனை நினச்சிட்டு மேலே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு வர்றதுக்கான சக்தி அவங்களுக்கு கிடையாது. மீண்டும் இந்த பூமி நரகமான பிறகு தான் அவங்க வருவாங்க. ஸோ அதனால் மான சிங்கம் வேட்டையாடுறதை பார்க்கும்போது உங்கள் மனசு வலிக்குதா? அதை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதை பண்ண வேண்டியதை பண்ணுறதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆகுதே இப்படி ஆகுதே இப்படி ஆகுதேன்னா, வள்ளலார் சொல்கிறார், எந்த தந்திரத்திலாவது இந்த மாதிரி உயிர்வதை செய்கிறத காப்பாற்றிடுங்கன்ற. கசாப்பு கடைக்காரன் இருக்கிறான், கோழி வச்சுருக்கிறான், நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா விட்டுருவான் அவன். அது மட்டும் இல்லை, அசைவம் சாப்பிட்ற விலங்குலாம் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றது கிடையாது. சைவம் சாப்பிட்ற விலங்கு அழகாக புல்லை மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அசைவம் சாப்பிட்றது அப்படி கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லையா. ஒரு புலி அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கஷ்டப்பட்டு அப்படியே பதுங்கி அவ்வளோ ஓட்டம் ஓடும், சில சமயம் மிஸ் ஆகிடும். இப்போ ஓடி அது ஏற்கனவே பசிக்கும்போது தான் வரும். அது ஹீலர் பாஸ்கர் ப்ரோக்ராமை பார்த்துச்சா என்னன்னு தெரியல, பசிக்கும்போது தான் அவர் போகவே ஆரம்பிப்பார். ஸோ அந்த நேரத்தில் ஓடி மூச்சியை திணறி அந்த இதுவும் தப்பிச்சிடுச்சின்னும் போது எப்படி இருக்கும். இதில் சில சமயம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் அட்டாக் பண்ணும் சிங்கம், மாடெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சிங்கத்தை ஒரு வழி பண்ணிடும். அசைவம் சாப்பிட்றதுக்கு தண்டனை அதுவே அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. அப்போ ஆறறிவு உள்ள மனுஷன் சாப்பிட்றதுக்கு தண்டனை அனுபவிக்காமல் தப்பிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.